இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 38 வசனங்கள் வரை. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினராக பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை சாட்சி மூலமாக உறுதிப்படுத்துகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? சாட்சி கூறுவது தேவனுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கிறது. ஆனால் கேட்கிறவர்களுக்கும் அது உற்சாகத்தை தருகிறது. நம்முடைய சபையில நான் போன வாரம் சொன்னது போல கடந்த வாரங்களிலே மாதங்களிலே நம்முடைய சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒரு சிலர் அவங்களுடைய குடும்பத்தார் நெருக்கமான உறவினர்கள் நித்திரை அடைந்தது குறித்து நம்ம அறிகிறோம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தீமோத்தேயு அவங்களுடைய குடும்பத்தாரும் மறுபடியும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சகோதரி கிறிஸ், தாயார் லில்லி ஜெயமணி அவங்களுக்கும் சில வாரங்களுக்கு முன்பதாகவே அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சேதம். சிஸ்டர் பிரியா ஆல்சோ லாஸ்ட் பெரியம்மா. அண்ட் லாஸ் இஸ் வெரி ரியல். இழப்பு மிகவும் நிஜமானது. அது அதிக வேதனையை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வைக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆதரிக்கிறார்ல, பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். சபையாக அந்த துக்கத்துல நம்ம கலந்து கொள்ளும் போது துக்கத்தை சந்திக்கிறவர்களுக்கு அது பலனா இருக்கிறது. அதுதான் சபையை இணைக்கிறது. இன்றைக்கு அருமை தாய் வந்து வேதத்தை வாசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு வேதனையோடு இருந்தாலும் தன்னுடைய கணவரை இழந்தாலும் கர்த்தரை நம்பி தொடர்ந்து ஊழியத்தை செய்யறாங்க. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறாங்க. So we praise God, we continue to serve Him not just in good times but when the going gets tough. கஷ்டமா இருக்கும் போதும் கர்த்தரை நம்பி விசுவாசித்து முடிந்த வரைக்கும் அவருக்காக நம்ம தொடர்ந்து சேவை செய்ய, அவருக்காக நம்முடைய ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டும். சொன்ன சாட்சி நம்ம பகிர்ந்து கொண்ட கூடிய காரியங்கள் இன்று நாளினுடைய செய்திக்கு பிரயோஜனமா இருக்கிறது. என் ஆத்துமா என் கர்த்தருக்கே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமா என் கர்த்தருக்கே. மறுபடியும் சொல்லுவோமா? என் ஆத்துமா என் கர்த்தருக்கே. இன்னைக்கு வாசிக்க கேட்ட மார்க் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். பேதுரு, இயேசு இருவரும் ஜலத்தின் மேல நடந்திருக்கிறாங்க. பீட்டர் அண்ட் ஜீசஸ் both walked on water. இயேசு மனுஷகுமாரன், தேவகுமாரன்.
அவர் மூழ்கவில்லை. பேதுரு மனுஷன், அவன் மூழ்க அந்த சூழ்நிலைக்குள்ள அவர் கடந்து வந்தான். ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். இயேசுவும் பேதுருவனுடைய உறவை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் மிகவும் ஆச்சரியமானது, மிகவும் பிரபலமானது. அநேக ஆழமான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். And we know the Catholic faithful, கத்தோலிக்க விசுவாசிகளுடைய அவங்களுடைய இறையல், அவங்களுடைய பிலீஃப் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்டலிக் சக்செஷன். பேதுரு துவங்கி அடுத்ததாக பேதுரு வந்து the first bishop of Rome. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு வந்த போப் பிரான்சிஸை நம்ம நினைவு கூறுகிறோம். 3 நாள் சிங்கப்பூருக்கு வந்தார். சவுத் ஈஸ்ட் ஏசியா பசிபிக்கு அவர் கடந்து வந்தார். ஸோ கத்தோலிக்கர்களுடைய விசுவாசம் பேதுருடைய அப்போஸ்டலிக் சக்செஷன் until today போப் பிரான்சிஸ், அது அவர்களுடைய விசுவாசமாக இருக்கிறது. இந்த பேதுருவின் இடத்துல இயேசுவானவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். சிசேரியா பிலிப்பே என்ற ஒரு இடத்துல, who do people say I am? ஆண்டவர் கேள்வி கேட்டார்னா காரணத்தோடு கேட்பார். மார்க் 8:27 பார்க்கிறோம். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசேரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். Who do people say I am? அப்போ எல்லோரும் பதில் சொன்னார்கள். எல்லோருடைய பதில் வித்தியாசமா இருந்தது. ஒருவேளை யோவான் ஸ்நானனா இருக்கக்கூடுமா, அல்லது எலியாவா இருக்கக்கூடுமா, அல்லது தீர்க்க தரிசிகளிலே ஒருவராக நீங்க இருக்கிறீங்கன்னு கூட அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு வந்து அந்த அநேக சீஷர்கள் மத்தியில அவருடைய பார்வையை வந்து பேதுரு வந்தையில அவர் செலுத்தி மறுபடியும் இந்த கேள்வி மார்க் 8:29 பார்க்கிறோம். அப்போது அவர் இயேசுவானவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். So he's asked this question in general. எல்லார்ட்டையும் கூடி வந்திருக்கிற ஒரு கூட்டத்துல ஆண்டவர் கேட்கிறார். கூட்டத்துல கேட்டு கூட்டத்திலிருந்து வரக்கூடிய பதில் ஒன்று, ஆனால் தனியா கேட்கும்போது அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். தனியாக அவர் கேட்கும்போது அதற்கு பதில் பேதுரு பிரதியுத்தரமாக பேதுரு சொல்றாரு, நீர் கிறிஸ்து என்றார். நீர் கிறிஸ்து, யூ ஆர் தி கிரைஸ்ட். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம இடத்துல இந்த கேள்வி கேட்கிறார். Who do you say I am? Who do you say I am? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இதையெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் பேதுருவினிடத்துல அவருடைய பாடுகளை குறித்தும் அவர் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மூலமாக அவர் புறக்கணிக்க போகிறார் என்ற அந்த செய்தியை என்று ஆண்டவர் பேதுருவினிடத்திலேயும் அங்கு இருக்கக்கூடியவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறார். So பேதுரு சொல்றார், you are the Christ, நீ தான் அந்த கிறிஸ்து, நீர் தான் அந்த கிறிஸ்து, you are the Christ என்று இயேசுவை மேன்மைப்படுத்துகிறார், இயேசுவை உயர்த்துகிறார். பேதுருக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை அவர் வந்து ஸ்தாபிக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் பாடுபட வேண்டும், நான் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே பேதுரு அதனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கொலை செய்யப்பட போகிறார், 3ஆம் நாள் மறுபடியும் எழும்ப இருக்கிறார் என்று சொல்லும்போது பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பேதுரு என்ன செய்யறாரு, இயேசுவை தனியாக கொண்டு போகிறார். தனியாக போய் இயேசுவை கடிந்து கொள்கிறார். பீட்டர் took Jesus aside and rebuked him. கடிந்து கொள்கிறார். காரணம், அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க தானே தேவகுமாரன், நீங்க தானே மனுஷகுமாரன், ஆனால் நீங்க எப்படி மரிக்க முடியும் என்று கடிந்து கொள்கிறார். அப்ப பேதுருவை கடிந்து கொள்றாருன்னா பேதுருடைய உறவு எப்படியா இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து இயேசுவோடு இருந்தார். பாராட்டுறது மட்டும் இல்ல, கடிந்து கொள்ற அளவுக்கு. அப்பனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த உறவு, அந்த ஊழிய நட்பு ரொம்ப மேன்மையானது. லேசான ஒரு நட்பு அல்ல, ஆழமான ஒரு நட்பு. அதனால்தான் அந்த கத்தோலிக்க விசுவாசிகள் வந்து புரொட்டஸ்டன்ட் ஃபேத்ல கத்தோலிக்க விசுவாசிகள் வந்து பேதுரு வந்து எல்லா அப்போஸ்தலர்களும் அவர் மேன்மையானவர் என்று அவரை தான் கருதுகிறார்கள். ஆனா that is not so for the Protestant belief. ஏன்னா பேதுரு அந்த அளவுக்கு இந்த இயேசுவோடு இருந்தார் என்று சொல்லி மறுதலித்தார், டினாய் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல அந்த உறவு வந்து ரொம்ப ஆழமான ஒரு உறவு.
மார்க் 8:33 பார்க்கிறோம். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பேதுரு கடிந்து கொள்றாரு, இயேசுவும் கடிந்து கொள்றாரு. Peter rebukes Jesus, at the same time Jesus rebukes Peter. And this is not to put down each other, but அந்த உறவு வந்து ரொம்ப ஆழமான ஒரு உறவு. அதனால இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என் ஆத்துமா என் கர்த்தருக்கே. எஜமானனுடைய ஊழியத்தை பேதுருவால இந்த பூமியின் சிந்தையிலே அவர் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய ஆத்மா கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்னா, it is no doubt that all of us who have come to church, you have committed your soul to Christ. No doubt. நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா கர்த்தருக்கென்று நீங்க அர்ப்பணித்திருக்கீங்க. ஆனால் அதே சமயத்துல பேதுருவுடைய சிந்தை மனுஷ சிந்தைக்கு சார்பாய் இருந்தது. தெய்வ சிந்தை அவருக்கு முழுமையாக அல்லது குறைவு இருந்தது. அதனால தான் இயேசு சொல்றார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். And that's what Jesus says to Peter. And Peter was a strong man, you know. He says, you do not have in mind the things of God, but the things of men. Is it possible that you are a follower of Jesus Christ? நீரே கிறிஸ்து என்று அவர் சொல்றாரு, நம்மளும் சொல்றோம். But is it possible? கிறிஸ்து என்னுடைய தேவன் என்று சொன்ன பொழுதிலும் இந்த பூமியின் சிந்தையிலே நம்ம இருந்து தேவ சிந்தை அற்றவர்களாக வாழ முடியுமா? பாசிபிள். பேதுரு அந்த நிலையில இருந்தார். Is it possible for us to be in the world and have our souls occupied by the things of the temporal world? இந்த பூமியிலே இருந்து கர்த்தர் என் தேவன் என்று அறிக்கையிட்டும் நம்முடைய ஆத்மா தற்காலிக உலகத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோமா? ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? 3 யோவான் 2ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல. ஆண்டவர் நம்முடைய ஆத்மா வாழதான் ஆசைப்படுறாரு, சாகணும்னு அவர் நினைக்கிறதே அல்ல. உன் ஆத்மா வாழ்கிறது போல. சேமம், செழிப்பு, முன்னேற்றம், ஆசீர்வாதம், சுகம், பலன், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப ஆத்மாவுக்கும் எல்லாவற்றிற்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய ஆத்மா நம்முடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஏற்றவண்ணமாக இருக்க வேண்டும். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவின் நேசராய் இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். He is the savior of our soul, correct? He is the savior of my soul. He is the savior of my soul. Jesus, oh Jesus. அருமையான ஒரு hymn. He is the savior of my soul. He is a lover of our soul. நம்முடைய ஆத்மா நேசராக இருக்கிறார். He loves us so much. நாம் அழிந்து போகாதபடி இருக்க அவர் சித்தம் கொள்கிறார். இந்த பூமியின் காரியங்களை நம்ம சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அதுதானே அவருடைய சிந்தை எல்லாம் பூமியின் சிந்தை அல்ல, அவருடைய சிந்தை எல்லாம் பரலோக சிந்தை. இந்த பூமி, இந்த உலகம் அது தற்காலிகம் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். இன்றைக்கும் அப்படிதான் அவர் நினைக்கிறார், இந்த பூமி தற்காலிகம். And those of us who face death, you know how the reality of life is, especially when it hit hard, correct? When it hits our home, it will be very painful. நான் இதை நான் லேசாவே சொல்ல மாட்டேன். I struggle a lot with grief and I'm still grieving at the loss of some very important people in my life. இன்றைக்கு வரைக்கும் நான் grief பண்றேன். I'm still struggling. ஆனா என்னன்னா அந்த reality of life, life எவ்வளவு fragile இருக்கு. Life is so fragile. எப்படி நம்ம ஒருத்தர் ட்ரீட் பண்ணோம், ரெஸ்பெக்ட் பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் சேதப்படுத்தாதபடி, காயப்படுத்தாதபடி முடிஞ்ச வரைக்கும் do whatever we can. நன்மை செய்ய முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, தீமை செஞ்சிடக்கூடாது என்று. I've learned more as I face grief in my own family. It's difficult. அப்ப இந்த பூமி எவ்வளவு தற்காலிகமாக இருக்கின்ற என்ன நினைக்கிறது, ரைட்? லைஃப் இஸ் so fleeting. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு திடீர்னு இல்லாம போறாங்க. நம்ம நேசித்தவங்க, நம்ம ஆதரித்தவங்க, நம்மோடு இருக்கிறவங்க திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படும் போது
நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இந்த பூமி ஒருவேளை this world perhaps what like the Lord has said is not forever for us, correct? இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை என்று இருக்கிறது என்ற அந்த சிந்தை அது திறக்கப்படுகிறது, விரிவாக்கம் பண்ணப்படுகிறது. யூனோ, சோ கர்த்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். What God says is, heaven is my throne, the earth is my footstool. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அதே தேவன் பழைய ஏற்பாட்டின் தேவன், புதிய ஏற்பாட்டின் தேவன், ஒரே தேவன் தான். அதே தேவன் நமக்காக மாம்சமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம இடத்துல வெளிப்படுத்தின தேவன். அவர் என்ன சொல்றாரு? மத்திய 11:28, the holy God who says the heaven is my throne, earth is my footstool, is a big and awesome God. அவர் என்ன சொல்றாரு? மத்திய 11:28 இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம், வருத்தம் வந்த உடனே பாரம் வந்துடும். எங்க வருத்தம் இருக்கு அங்க பாரம். அதாவது பாரம் இல்லாத வருத்தமே இல்ல, வருத்தம் பாரத்தை கொண்டு வருது. It's very heavy. Our soul becomes so heavy. Now if you go on a weighing scale with a heavy heart, your scale is going to say the same thing. சமீபத்துல இருந்து நான் வந்து I always get confused in my height and weight. ஏதாவது விட்டுருவேன். Am I 1.86 or 1.85? நான் கம்பேர் பண்றதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ எந்த ஹைட்ல இருக்கிறாரு அதுக்காக தான் வேற. அப்ப ரீசன்ட்லி டாக்டர் போய் பார்க்கும்போது நான் சொன்னேன், I want to make sure what my height is. I realize it's 1.84. Okay, your pastor's height is 1.84. சொல்லிடுறேன். அப்ப வெயிட்டா எனக்கு சரியா தெரியல, வெயிட் மறந்துடு, 86 நினைக்கிறேன், I think so, whatever it is. கனெக்ட் பண்ணாதீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியா? But what I'm saying is, உங்களுடைய பாரமான வருத்தம் நீங்க weighing scale போய் பார்த்தீங்கன்னா it doesn't increase. physical weight தான் நம்ம வந்து weighing scale physical weight. But what about your emotional weight? உங்களுடைய ஆத்ம பாரம், உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த மன சஞ்சலங்கள், அது மனுஷனால கணிக்க முடியாது. weighing scale போய் பார்த்து என் இருதயம் ரொம்ப பாரமா இருக்குன்னு சொன்னா அது காட்டவே முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் தான் அதை அறிகிறார். God only can the weight of our heart, the weight that we are carrying in our souls. அதான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அங்க ஒரு டிரான்சாக்ஷன். வருத்தம் பாரம் நமக்கு இருந்துச்சுன்னா நேரா அவரிடத்துல நம்ம வருவோம், அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். It's a beautiful verse, and those of you in English Bible, Matthew 11:28-30, you can go back and read. So God knows the weight that we are carrying in our life. Not the physical weight, the emotional weight. அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது, அந்த ஆத்மா எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. அதனால ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு அருமையான பாட்டு, சில பாட்டுலாம் ஃபாதர் பர்க்மன்ஸ் எழுதின பாட்டு தான். இன்னொரு பாட்டு இருக்கு, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு? ஒரு ஸ்டான்ஸா பாடிடுவோமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன்
ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அதுதான் ஒரு பாடல். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நமக்கென்று நம்ம வைத்துக் கொள்ளாதபடி கொடுத்தவருக்கு நம்ம மறுபடியும் அர்ப்பணிக்கணுமா? இது எப்படி? அவர் தானே நம்மளை படைத்தாரு. தாயின் கற்பத்திலே நம்ம தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து பிழைக்க வைத்து சரீரத்தை கொடுத்து நல்லா உருவாக்கி நம்மளை கொண்டு வந்துட்டாரு, வந்து சேர்த்துட்டாரு. ஆனா நம்ம பொறுப்பு என்னன்னா அர்ப்பணிக்கணும். அதனால்தான் என் ஆத்மா என் கர்த்தருக்கு. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள். It's something that you cannot redraw. God has drawn and He's written. நம்மை அவர் பிரித்தெடுத்து எழுதி விட்டார். அதனால்தான் நம்ம எங்க போனாலும் மேட்ச் ஆகுது. We will be mismatches in the world. I can assure you that. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா you are a mismatch for the world. You cannot match up. ட்ரை பண்ணுவோம், ஃபிட் பண்ண பார்ப்போம், but you cannot fit. ஏன்னா ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்ததுனால நம்முடைய ஆத்மா அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால we are a mismatch for the world. அதனாலதான் எதிர்ப்புகளை சந்திக்கிறோம், உதற அடிக்கப்படுகிறோம், உதாசனப்படுகிறோம். ஏன்னா கர்த்தருக்கு என்று நம்முடைய ஆத்மா ஒப்பு கொடுக்கும் போது அப்படிதான் இருக்க போகுது. அதனாலதான் மார்க் 8 ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். Who do you say I am? Do you truly mean that I am the Christ in your life? Is it just mere lip service? வெறும் நாவினால் வருகிற வார்த்தையா அல்லது உங்களுடைய ஆத்மாவின் இடத்திலிருந்து வருகிறதா? தொடர்ந்து பார்ப்போம். மார்க் 8:34 ஆண்டவர் இன்னும் கூர்மையாக வருகிறார் பாருங்க. In Mark chapter 8 verse 34, the Lord comes even more closer with His truth. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து கொண்டு வர்றாரு, கிட்ட கொண்டு வர்றாரு. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இஸ் a choice. ஒருவன் என் பின்னே வரதான் வேணும்னு சொல்லல, விரும்பினால். Amen. The Lord is so much a gentleman. If anyone would come after me, everyone should come after me. அவர் சொல்லல come up unto me. ஆனா அவர் கட்டாயப்படுத்தல, ஆஃபர் பண்றாரு. தாழ்மையோடு அன்போடு அவருடைய ஆஃபர் கொடுக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், விருப்பம் இருந்தால் அவன் என்ன செய்யணும்? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Not just following Jesus. Many can follow Jesus, but before following Jesus, தன் சிலுவையை எடுத்து, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து அதுக்கு பிறகு என் பின்னாலே வர வேண்டும். The problem is we think that following Jesus has no sacrifice. பலி இல்லை, விலைக்கிரியம் இல்லை என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. It's not blind following. You know why you're following and how you want to follow.
தொடர்ந்து சொல்றார் 35ஆம் வசனத்துல, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆத்மாவையும் ஜீவனையும் குறித்து ஆண்டவர் சமப்படுத்தி பேசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Deny yourself, take up your cross, follow Jesus. நம்முடைய ஆத்மா செழிக்க தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆனால் எப்படி செழிக்க வேண்டும்? அவர் வழியிலே வாழ்ந்து, அவர் சொல்ற பாதையிலே இருந்து நம்ம ஆத்மா செழிப்பு அடைய வேண்டும். நாம் இந்த பூமியில வாழ்கிறோம், இந்த உலகத்துல வாழ்கிறோம். ஆனா உலகத்தார் போல நம்ம வாழவில்லை, வாழக்கூடாது. உலகம் கொடுக்கக்கூடிய values and principles are different from what Jesus has said. நாம் இயேசுவை தான பின் செல்கிறோம். அப்ப அவரை பின் செல்லும் போது மற்றவர்கள் எப்படி பின் செல்கிறார்களோ ஒரு வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும். மற்றவர்கள் என்ன? கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை இரட்சகராக, கிறிஸ்துவாகவே ராஜாவாக ஒப்பு கொடுக்காதவர்களுடைய வாழ்க்கை முறை, சிந்தை, யோசிக்கிற தன்மை, தீர்மானத்தினுடைய எல்லை எல்லாம் வித்தியாசமா தான் இருக்க போகுது. அதனால தான் இயேசு சொல்றாரு, and this is very precious word. John 17:16 பாருங்களேன். John 17:16 ஜீசஸ் சொல்றாரு, நான் உலகத்தான் நல்லாதது போல அவர்களும் உலகத்தாரா அல்ல. I am not of this world and they are not of this world as well. நான் உலகத்தான் நல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. John 17 இந்த ஜீசஸ் அவருடைய prayer. And Jesus is praying for his disciples, those who are close to him, those who are given their life to him. And Jesus is praying and he's saying that, as I am not of this world, so they are not of this world. Friends, I need to give an information and announcement to all of us. All of us now in here say, we do not belong to this world. இது ஒரு தற்காலிக டிரான்சிட் வேர்ல்ட் தான். நமக்கு ஒரு பரம எருசலேம் இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? இது ஒரு ரிஹர்சல். அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம கண்ணாமண்ணான்னு வாழணுமா? இல்ல, அப்படி இல்லை. இந்த சத்தியத்தை தெரிந்ததுனால என் ஆத்மா என் கர்த்தருக்கேன்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம். பவுலுக்கு அந்த சிந்தை இருந்தது. கலாத்தியர் 3:20 பாத்தீங்கன்னா, Galatians chapter 3 verse 20, what did Paul say? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Our citizenship is in heaven. ஆமென் சொல்லுமா? நான் சொல்லியிருக்கிறேன், சர்ச் பாபக்கியில நான் சொல்லியிருக்கேன். நம்ம சபையில இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுமா? how many Singaporeans we have here? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பிறந்து வளர்ந்து மாஜலா சிங்கப்பூரா பூமி. and I'm very proud to be Singaporean, just like most of us here. அதே சமயத்துல நம்முடைய சபையில வெளிநாட்டுல இருந்து இங்க வேலை செஞ்சு இங்கேயே செட்டில் பண்றவங்க இருக்கிறாங்க, செட்டில் பண்ண ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து இருக்கிறாங்க, மலேசியால இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ even though in nationality this is our homeland, but உண்மையான nationality நம்ம எல்லாரும் பரலோகத்தின் குடிமக்கள். ஆமென் சொல்லுமா? அப்ப நம்ம அந்த although we are different in terms of our birth and upbringing, but we are one in the kingdom of God. ஆமென் சொல்லுமா? அதாவது பரலோக சிந்தை நமக்கு இருக்கணும். பூமியின் சிந்தை அல்ல, லௌகீக சிந்தை அல்ல, மனுஷனுடைய சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தையில் உங்கள் இருக்க கடவுது. நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது தேவனுடைய படைப்பாய் பார்க்கிறோம். not by language, by culture, by different upbringing and nationality. We see each other as people of the same kingdom. ஒரே ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய மக்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? and that is so important. பவுலுக்கு அந்த சிந்தை இருந்தது. இந்த ஸ்பேஸ், இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு டெம்பரரி ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல தான் சுவிசேஷத்தை ஏந்தி நம்ம வாழ வேண்டுமா? அதான் இயேசு சொல்றாரு. அதுதான் பவுல் செய்தார். சுவிசேஷத்தை ஏந்தி வாழ வேண்டும். எனக்கென்று நான் வாழாதபடி சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்துவை குறித்த வெட்கப்படாமல், அவருடைய பரிசுத்த வார்த்தையை குறித்து வெட்கப்படாமல்
நம்முடைய வார்த்தையிலும் கிரியையிலும் சிந்தையிலும் செய்கைகளிலும் ஒரு முன்மாதிரியாக இருந்து நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா? Because he has saved us, he has set us apart, we no longer live for ourselves under space in this world. We know that we have a heavenly place for us. அதனால்தான் என் ஆத்துமா என் கர்த்தருக்கு என்று சொல்லும்போது அந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தன்னைத்தானே வெறுத்து, deny yourself. தன்னைத்தானே வெறுத்துன்னு சொல்லும்போது, when Jesus said deny yourself, it does not mean do not love yourself. அது அவர் சொல்லவே இல்லை. When he says deny yourself, he's saying deny yourself a lifestyle that displeases me. அதுதான் denial. He doesn't, என்ன சொல்றது, short change us of joy la. ஐயோ ஆண்டவர் தன்னைத்தானே வெறுக்க சொல்லிட்டாருன்னா, அப்படின்னா எனக்கு விருப்பமான சாக்லேட் நான் சாப்பிடக்கூடாது, விருப்பமான பாடல் நான் கேட்கக்கூடாது. I mean, God is not a legalistic God. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, what it means to deny yourself is to deny yourself a lifestyle that displeases God. God wants us to live and have an enjoyable lifestyle. ஆனால் அவருடைய வழியிலே நம்ம அதை சந்தோஷமா வாழணும். ஆமென் சொல்லுமா? அவர் கொடுக்கிற அந்த பாதையில வாழ்ந்தோம்னா ரொம்ப இன்பமா இருக்கும். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் செழிப்பா இருக்கும். டெம்பரரி இல்ல, நிரந்தரமான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும். அப்பனா denying ourselves of bad words, கெட்ட வார்த்தை, பொய் சொல்வது, பின்னாடி பேசுறது, ஸ்லெண்டர் பண்றது. Deny yourself a luxurious living, because a luxurious living without compassion, மனதுருக்கம் இல்லாமல் கசப்பு, கோபம், எரிச்சலோடு வாழாதபடி deny yourself of all this. அதனால நம்முடைய சபையில், ஆங்கிலிக்கன் சபை டினாமினேஷனல் லென்த் நாட்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. அந்த லென்த் நாட்கள் இருக்கிற we examine ourselves and say, Lord, in what area, Lord, I need to deny myself. And this denial is not, என்ன சொல்ற, deprivation. இந்த தன்னைத்தானே வெறுத்துன்னு சொல்லும்போது God is not, என்ன சொல்றது, sadistic ன்னு சொல்லுவாங்களா? Sadist, I hope I use the right word. I mean, God is not like, I don't know the exact words, but God is not like enjoyable in seeing you suffering in life, you know. அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் எடுத்துட்டேன், wow, very happy. No, it's not that. ஆனா நான் கொடுக்கிற அந்த இன்பத்தை அவன் பெறணுமே, நான் கொடுக்கிற வாழ்க்கையினுடைய இன்பம் நிரந்தரமானது, அதிலேயே அவன் வாழ்ந்து சுகமாய் இருக்கணுமே. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்போது கர்த்தருடைய வழியிலே வாழ்ந்து சுகமாய் இருந்து அப்படியாக வரணும். நம்ம கேட்ட சாட்சி நான் லேசா வரல. அழுகை, ஜபம், ஒப்பு கொடுத்து, வேதனை, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக. அதுதான் நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க வந்து சாட்சி சொல்றவங்களா எல்லாம் ஸ்மூத்தா இருந்துச்சு? நோ நோ நோ. நீங்க நினைக்கிறீங்க நான் பிரீச் பண்றதுனால எல்லாம் ஸ்மூத் இல்ல. நோ 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 வே. எல்லாம் ஸ்மூத், நோ நோ நோ. ஸ்மூத்தா இல்லாம இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கும்போது அப்படியே ஸ்மூத்தா ஆக்கிடுவாரு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப கர்த்தரோடு இருந்து கண்ணீரோடு விதைக்கும் போது we deny. Sometimes it's difficult, sometimes we fall into the ways of the world, but come back. விழுகிறது ஓகே, அதாவது I don't give a passport for விழுகிறது. ஆனா தொடர்ந்து விழுவது தவறு. பாவம் செய்வது சகஜம். லைட்டா நான் சொல்ல, குறைகள் இருந்து பாவம் செய்யறோம், பலவீனத்தினால சில தவறுகளை செய்கிறோம், தவறி விடுகிறோம். ஆனா அதே செய்வது தப்பு. அதை நான் சொல்லியிருக்கேன். சகோதரர் காலம் சென்ற ஐயா அவருடைய வாழ்க்கையில I think it was a wake service or funeral service நான் சொன்னேன். Are we glorifying whoever who dies in the Lord? ஏன்னா அந்த wake service funeral serviceல இருந்து நன்மையானதான் நம்ம கேட்போம், கரெக்ட், நல்ல காரியங்களை கேட்கிறோம். அதே சமயத்துல நம்ம எல்லாரும் மரிக்கும் போது பூரணராக மரிக்கிறது இல்லை. அருமை சகோதரர், அருமையான சாட்சிகளை கேட்டோம். நானே ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறேன் அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள். ஆனா நம்ம சொல்றோம் அவர் வந்து முழுமையாக பரிசுத்தவானாக பாவம் செய்யாம வாழ்ந்தாரு இல்ல. ஆனா என்ன வித்தியாசம் நான் அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு நான் சொல்றேன். As he grows and matures in Christianity, he doesn't become sinless. இயேசு ஒருவர் தான் பாவம் செய்யாதவர், sinless. One word, sinless. ஆனா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில we will sin less. Amen சொல்லுமா? போக போக we learn to sin lesser. அதுதான் denying yourself. அதுதான்
தன்னைத்தானே வெறுத்துன்னு சொல்லும்போது ஒரு குளோரி, ஒரு மகிமை, இன்னொரு மகிமை, இன்னொரு மகிமை, இன்னொரு மகிமை. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது அவ்வளவு சாட்சி வருது. பரிபூர்ணமாக இருந்தாரா? இல்லை. ஆனால் பரிபூர்ணப்படுத்த ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆத்மாவை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். ஆனால் மரணத்துல அந்த சாட்சிலாம் அப்படியே வருது. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். Denying yourself doesn't mean, oh, Christian life, I can't do this, I can't do that. It's not that. It's not that. But you're enjoying God in the boundaries that He has set. And that's wonderful. அதுதான் இயேசு சொல்றாரு, அதான் பேதுருவிட்ட சொல்றாரு, அங்க இருக்கிற சீஷர்களுக்கு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? Take up your cross. தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை அவன் சுமந்து கொள்ள வேண்டும். ஓகே, அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தமிழ் பைபிள்ல எடுத்துக்கொண்டு, take up your cross. And each one of our cross is different. No one person has a cross that is similar. போன வாரம் நான் நினைக்கிறேன் சிஸ்டர் லீடியா வந்து சர்வீஸ் முன்னால வந்து ஒரு அழகான ஒரு கிராஸ் கொடுத்தாங்க. I should thank her. It was really uplifting. அது சர்வீஸ் முன்னால சிஸ்டர் கொடுத்தீங்க தானே, டாட்டர் கொடுத்தாங்க ஒரு கிராஸ். I still have it right beside my bed. But every cross is different. உங்க வீட்லயும் பாருங்க, எல்லாம் கிராஸ், சின்ன சின்ன கிராஸ், சிலுவையில அணிங்கிற கிராஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். அதே போல everyone carries a different cross. அப்படின்னா different measures of the load of the cross. அப்ப எல்லாருக்கும் சிலுவையினுடைய அந்த பாரம் இருக்கிறது. அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு தான் கர்த்தர் திருச்சபையை கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரியுடைய சிநேகத்தை கொண்டு வருகிறார். We don't add more pain to the weight of the cross, but we help each other to carry the cross. Amen சொல்லுமா? அதனால்தான் சரீரத்தின் ஒரு அவயம் பாடுபடும் போது இன்னொரு அவயம் பாடுபடுகிறது. ஒரு அவயம் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு அவயம் சந்தோஷப்படுகிறது. சந்தோஷ வீட்டுக்கும் நம்ம போக தெரியணும், துக்க வீட்டுக்கும் போக தெரியணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Take up your cross. Take up the cross. சிலுவையை அணிகிறது மட்டுமல்ல, சிலுவையினுடைய அந்த பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும். The cross should not be just a fashion symbol. I'm wearing a cross, I'm a Christian. But a cross should be அதாவது சிலுவையை சுமக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதனுடைய பாரத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். If we say என் ஆத்துமா என் கர்த்தருக்கே என்று சொல்லுகிறோம் என்றால் இந்த சிலுவையை நான் சுமந்து கொள்வேன். Sometimes carrying the cross can be really daunting, discouraging. உங்களுக்கு வந்து உடனாய் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப தெரியாது. உங்க ஃபேமிலியிலே நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப தெரியாது. ஆனா உங்க ஃபேமிலியிலே நீங்க தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அல்லது நீங்க தனியா இருந்தீங்கன்னா அது ஒன்றும் கஷ்டமா இருக்கும். ஆனா இம்பாசிபிள் இல்லை. உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் சர்ச் சப்போர்ட்டா இருந்தாலும் பாடுகள் இருக்க தான் போகுது. நல்ல போர் சேவகனாக பாடு அனுபவின்னு பவுலே சொல்லிவிட்டார். Anyone who wants to be a Christian, you have to take up the cross. And it's not a light matter to take up the cross. But do it. செய்வோம். Amen சொல்லுமா? என் ஆத்துமா என் கர்த்தருக்கே என்றால் I will not give up. I will take up this cross. சிலருக்கு வந்து வாழ்க்கையினுடைய பயணத்தில் வந்து டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சோர்வுகள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் அவங்களுடைய திருமண அதாவது அவங்களுடைய லைஃப் பிஃபோர் மேரேஜ் ஆர் சிங்கிள் ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட். திருமணம் ஆகின பிறகு இருக்கக்கூடிய சவால் டிஃப்ரெண்ட் கிராஸ் யூ ஆர் கேரிங் ஃபார் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் ஆஃப் லைஃப். திருமணம் ஆகின பிறகு பிள்ளையை பெற்று எடுக்கும் போது அவங்களுடைய சந்தோஷம். பிள்ளைகள் வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டேஜஸ்ல அவங்கள ஆதரிக்கிறது, அவங்கள போஷிக்கிறது, அவங்கள நடத்துறது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் பாடுகள். அப்ப நான் நினைச்சேன் பெற்றோர்களுடைய பொறுப்போடு அதோட ஐ திங்க் இட்ஸ் ஓகே இதுன்னு நினைச்சேன். ஆனா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மாதர் பார்த்தேன்னா ஐயோ இது என்ன இது சாவரவருக்கே இப்படிதான் இருக்கு போது நினைச்சிட்டேன். நம்ம தான் போறோம், விசிட்டிங்லாம் போறோம், பேசுறோம். I take my visiting seriously. கொஞ்ச நேரம் இருந்தாலும் I let it understand people where they are. And I realize sometimes நம்ம நினைக்கிறோம் இந்த ஸ்டேஜ் தான் பாடுகள் ஓகே இதோட முடிஞ்சிடும். பார்த்தா ஐயோ தாத்தா பாட்டிக்கே இருக்கலாம், அதோ 75 வயசு 80 வயசு அவங்கள பார்த்தா என்னடா இது அந்த ஸ்டேஜ்ல பாடு இருக்கா? ஆமாப்பா.
நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜ் பிறகு சிலுவை பாடு சுமையெல்லாம் இறங்கிரும், அப்பா ஏசப்பா நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னன்னு பார்த்தா எல்லா ஸ்டேஜ்ல பாடு வருது. என்னலாம் இது? And this is what life is. ஆனால் அந்த பாடுகளிலே கர்த்தர் நம்மோடு இருப்பார். பாடுகளிலே ஒரு பாட்டம் கொடுப்பாரு. பாத்தீங்களா, பாடி நல்லா ஆடணும், நல்லா துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தர் நடத்துவார், நம்மளை விட்டுற மாட்டார். So every stage we are carrying a cross and it can be very daunting, can be very challenging. Sometimes you feel like இது என்னது all together ஒண்ணே ஆண்டவருக்காக இல்லட்டா ஒண்ணுமே வேணாம்னு போயிடும். சிலர் வந்து தாகன் பண்ணுவீங்க, ஓகே பரவாயில்ல, I will stay in the lane, I will keep going. சிலர் வந்து ஒண்ணுமே வேணாம்னு விட்டுருவீங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்துட்டு இதுக்கு மேல ஒண்ணுமே வேணாம்னு நினைச்சீங்கன்னா, I'm sorry to say, deepest condolences, your pastor is saying keep running. எப்போ நம்ம எக்ஸ்பைரி டேட் நம்ம மூச்சு போறது வரைக்கும் தான். உண்மையா சொல்றேன். சம்டைம்ஸ் யூ ஃபீல் வாட் லா திஸ் ஒன், இப்பதான் கத்திருக்கின்ற வர நினைக்கிறேன், அப்பதான் ஏதாவது இடி வரும், அப்பதான் புயல் வரும், அப்பதான் எதிர்ப்பு வரும், அப்பதான் லைஃப். அப்ப சிலுவையை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என் ஆத்மா என் கர்த்தருக்குன்னு சொல்றீங்களா, கண்டிப்பா வரதான் செய்யும். யா யூ கண்டெண்டட் பீப்புள், ஏன்னா கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்துக்குள்ள காப்பாத்திட்டார்ல. பிசாசானவன் பாப்பானா, அவனும் நினைப்பான், ஓ இதுக்கு மேல நான் பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு அவன் பல காரியங்களை செய்து நம்மளை சோறுக்குள்ள கொண்டு வருவான். அதாவது ஆண்டவர் வந்து பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார், சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார், தன்னை தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, இயேசுவை பின் செல்ல வேண்டும். Take up the cross, deny yourself, take up the cross and follow me. என்னை பின்பற்ற கடவுள். அப்படின்னா following Jesus involves all these, denying yourself, taking up the cross. அப்ப நான் இயேசு பின்னாலே செல்லுவேன் என்று அதுக்கு அர்த்தம், இன்னும் ஆழமான அர்த்தம் உண்டு. நம்முடைய கர்த்தருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை மூலமாக எதிர்ப்புகள் வரப்போது, உதறி தள்ளப்பட போகிறோம். Will you follow Jesus still? Will we still follow? When we follow Jesus and we want to serve Him, live for Him, சோர்வுகள் வரப்போது, are you going to still follow Jesus? The answer should be yes. கர்த்தருக்கு என்று நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, என்ன சூழ்நிலையா இருந்தாலும், yes Lord, I will follow you. மத்திய 7:13-14 இதோடு நான் முடிச்சிருவேன். Matthew 7:13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல். Enter to the narrow gate. I hope one day we can change our church doors. சர்ச் டோர் என்ட்ரன்ஸ்ல மாத்திரும், பிப்ளிக்கல் ஆச்சிரும். ட்ரை பண்ணுமா? வேணாம்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். சங்கோட் cannot enter the church. Imagine I do a refurbishment of the buildings, third floor room, Shalom hall, எல்லாம் நேரம் அப்படியே நெருக்கிட்டு போனோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசி. Enter the narrow gate. அப்படின்னா நம்ம நம்மளையே பக்குவப்படுத்தி செதுக்க, ஆண்டவரை செதுக்க, சுத்திகரிக்க, பரிசுத்தப்படுத்த நம்ம ஆத்மா அவருக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் என்டர் தி நேரோ கேட். நான் சொந்தமா வாழ்ந்து அவருடைய வழியிலே வரல, ஆனா நான் அப்படியே பக்குவப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய சித்தத்துல நான் வரேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன், சரண் அடைகிறேன், சரண்டர் பண்றேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிகள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். கேட்டுக்கு டிஸ்ட்ரக்ஷன், the way to destruction is very broad. No need door, all சும்மா புக்கா. open invitation. The world gives an open invitation. வா இந்த சுகத்தை அனுபவி, துபார் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா அது இடைக்காலம் தான், டெம்பரரி தான். நல்லா இருக்கும், நல்லா பாப்புலரா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும், வரவேற்பு பயங்கரமா இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு. Broad is the way that leads to destruction. If the Lord said the broad is the way that gives you life, you will say it. Correct na? Narrow is the gate you come in, சொல்றாரு. If the broad way is a good way, the Lord himself will say you come in. ஆனா அவர் சொல்றாரு கேட்டுக்கு போற வாசலோ அது நல்லது இல்லைன்னு சொல்றாரு.
வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப நிறைய பேர் அந்த வழியில போவாங்களா? அதான் தான் சொல்றேன், நம்முடைய ஆத்மா கத்திருக்கு டிஃபரெண்ட் லைஃப். 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இடுக்கமும், அப்பா பேசக்கூட முடியல, பாடக்கூட முடியல, ஜெபிக்கவும் முடியல, நெருக்கம் வரும் நம்மளுக்கு, இடுக்கமா இருக்கும், மூச்சும் விட முடியாது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலர்ல நம்ம காணப்படணும். நிறைய பேர் பெரிய பெரிய பலர் செய்தி சொல்லுவாங்க, நான் சிலர்னு சொல்றேன். கர்த்தர் சொன்னார், எங்க 2-3 பேர் இருந்தால் நான் அங்க இருப்பேன்னு சொன்னாரு. I am a minority. I believe in the big crowds, majority. அதெல்லாம் நான் பிலீவ் பண்றேன். பெரிய சர்ச்ல சர்வ் பண்ணியிருக்கிறேன், மிட் சர்ச், எவரேஜ் சர்ச், சின்ன சர்ச், ஃபேமிலி சர்ச், சும்மா கிருபையினால சொல்றேன். ஆனா பலரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெரிய கூட்டம் பெரிய கூட்டம். ஆனா ஆண்டவர், நீங்க சிலரிலே நீங்க உண்மையா இருங்க. அந்த சிலர் கூட்டத்துல நம்ம காணப்பட வேண்டும். ஏமேன்னு சொல்லுமா? அந்த சிலர்ல, அந்த நெருக்கமான, அந்த ஒடுக்கமான கஷ்டத்தின் மத்தியில அந்த பாதையிலே இருக்க வேண்டும். அது இன்னும் டிஃபிகல்ட். ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பார். அந்த பாதை தான் நமக்கு வாழ்வை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். பாவத்திற்கு நம்ம அடப்பு கொடுத்துருவோம், போலித்தனத்துக்கு அடப்பு கொடுத்துருவோம். அப்படி செய்யும்போது நீங்க மட்டும் இல்ல, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சந்ததியாகவும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. I tell you something, the 12 apostles that Jesus chose, every one of them died a martyr. Every one of them, not one died a peaceful death. There's no peaceful death. I realized this very recently. There's no peaceful death. I'll share about this personally to those who want to hear about this. There's no peaceful death. கர்த்தருக்காக வாழணும்னா கஷ்டப்படத்தான் வேணும். எல்லா அப்போஸ்தலர்கள் ஒதுக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க, காயப்படுத்தப்பட்டாங்க. நீங்கள் எனக்காக சாட்சியா இருங்க கர்த்தர் சொன்னார். அந்த word சாட்சிய, witnesses for me is actually martyr, even to the point of giving up your life. இப்ப பாருங்க, அவர் வேதத்தை அவங்கள பத்தி தான் நம்ம வாசிக்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு, அவங்கள பத்தி தான் நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு நான் விசுவாசிக்கிற கர்த்தர் ஒரு சிறப்பான ஒரு மாளிகையை வச்சிருக்கிறார், நிச்சயமாக வச்சிருக்கிறார். அப்ப நமக்கும் கர்த்தர் வச்சிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். My soul for my Lord. என் ஆத்மா என் கர்த்தருக்கே. ஒரு கதையோட நான் முடிக்கிறேன். சாது சுந்தர் சிங் ஒரு இந்தியர். 1800s நார்த் இந்தியால அவர் பிறந்தாரு. ஒரு சீக்கிய குடும்பத்துல அவர் பிறந்தாரு, கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்துல. அப்ப இந்த சாது சுந்தர் சிங் என்பவர், அவருக்கு மத காரியங்களை குறித்து நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டார். அப்ப அந்த கிறிஸ்டியன் பிரீஸ், அவர் படித்த அந்த ஸ்கூல்ல கிறிஸ்டியன் பிரீஸ்ட அந்த கேள்வி கேட்பாரு. ஆனா அவருக்கு வேண்டிய பதில் வரல. பதில் வராததுனால அவர் என்ன செய்தார்னா, அவர் ஓடியே போய் அந்த ட்ராக்ஸ்க்கு போய் அங்க தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எந்த தேவன் உண்மையான தேவன் என்னிடத்துல பேசிட்டோம் சொல்லிட்டு அவர் அர்ப்பணிக்க போனாராம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் அண்டையில அந்த நாள் முன்ன நாளிலே அவர் இடத்துல தோன்றி ஒரு தரிசனமாக இயேசு வந்தாராம். சாது சுந்தர் சிங் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அதன் மூலம் ஒப்பு கொடுத்தாரு. 16ஆம் வயதுல 16 years old, he was baptized by an Anglican priest in Shimla, North India. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய சொந்த சகோதரர் அவரை 3 தரம் பாய்சன் போட்டு கொலை செய்ய சித்தம் பண்ணாங்க. அப்பா அம்மா உதவி தள்ளிட்டாங்க, ரிஜெக்டட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அப்ப அந்நியர்கள் பாம்பை எடுத்து வீட்டுக்குள்ள வீசுறாங்களா. ஏன்னா இந்த வாலிப பையன் ஒரு மதம் மாற்றி விட்டானே, கிறிஸ்துவுக்காக நிற்கிறான்னு சொல்லிட்டு. அந்த வயது துவங்கி அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவர் போன இடம்லாம் he began to preach and to teach. அப்ப அந்த ஹிமலய மலைகளுக்கெல்லாம் போய், திபெத் தேசத்துக்கெல்லாம் போய் இயேசு உண்மையான கடவுள் என்று அவர் சொல்ல, he was going around without sandals.
ஃபுட்வேர் இல்லாமல் அவர் போவார். பிளிஸ்டர்ஸ் இன் இஸ் ஃபுட். போற இடம்லாம் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் கர்த்தருக்காக அவர் பிரயாசப்பட்டார். சுவிசேஷத்துக்காக கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நின்றார். at what age he died? At 40. 40வது வயதிலே அவர் மரித்து போனார். அவர் மரித்து போன வண்ணம் என்னன்னு யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் they believe that he died in the Himalayas. அங்கதானே அவர் ஊழியம் செய்தார். அங்கதான் அவர் ஊழியத்தை அவர் பிரசித்தம் பண்ணினாராம். அப்போ அவர் வளர்த்த விதம், he wanted to reach out to Indians in an Indian way. அதனால bring the gospel to the Indians in the way that the Indians can appreciate ன்னு சொல்லிட்டு, even he couldn't accept the western notion of Christianity சொல்லிட்டு, அவர் கர்த்தருக்கென்று உண்மையாக இருந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். My soul for my Lord. கடைசி வரைக்கும், the moment he accepted, God touched him till his last breath. He was 40 years old. It's very young. ஆனா அந்த பிரதர் கிறிஸ்டோபரோட funeral service பிரதர் கிறிஸ்டோபரோட சகோதரர் சொன்னார், it's not the length of your life, it's how well you live the length. அதாவது எவ்வளோ வருஷம் வாழ்ந்ததல்ல, இருக்கிற வருஷத்துல எப்படி வாழ்ந்தோம். கர்த்தர் நமக்கு எத்தனை வருஷம் கொடுப்பார் நம்மளுக்கு தெரியாது, we don't know. ஆனா இருக்கிற வருஷம் எவ்வளவு வருஷமா இருந்தாலும், Lord, my soul is only for you ன்னு சொல்லி நம்ம வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் விழுந்தாலும், Lord, my soul is for you. Come back to him. Offer it back to him. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அவருக்கென்று நம்மளை பிரயோஜனப்படுத்துவார். ஆமென். Come, let's pray. ஜெபம் செய்வோமாக. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய பந்தியில கொஞ்ச நேரத்துல நம்ம சேர போகிறோம். Just take a few minutes to hear what the Lord has spoken to us. என் ஆத்துமா என் கர்த்தருக்கே, என் கர்த்தருக்கே, என் ஆத்துமா என் கர்த்தருக்கே. உலகம் முழுவதுமாக நம்ம ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நம்முடைய ஆத்மாவை நம்ம இழந்தோம் என்றால் அதுல என்ன ஒரு பலன் இருக்கிறது? நம்முடைய ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா. கர்த்தர் நமக்காக ரட்சிப்பை கொடுத்தார், காப்பாற்றினார், உருவாக்கினார், ஸ்திரப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். நம்மளை காப்பாற்றின தேவனுக்கு நம்முடைய ஆத்மா, ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம அர்ப்பணிக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார், ஆசைப்படுகிறார், அவளோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். நம்மளை போஷிக்க, நம்மளை ஆசீர்வதிக்க, முழு வாழ்க்கை நமக்கு கர்த்தர் அவர் கொடுக்கிற அந்த வாழ்க்கையின் வழியின்படி நம்ம வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். அவருடைய பந்தியில நம்ம சேரும்போது அவரையே நினைத்து கொண்டு, அவரை சிந்தித்து கொண்டு, என் ஆண்டவரே, என் ஆத்மா உமக்கே சொந்தம் என்று சொல்லி நம்ம வாழ நம்ம அர்ப்பணிக்க இந்த நேரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமாக. I'm going to say a short prayer. நம்முடைய இருதயத்திலே, in the quietness of this day, the Sabbath day, say, Lord, my soul is for my Lord. I offer it up to you again, Lord. நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை வழி நடத்துங்க. உடைய கரம் என்னோடு இருப்பதாக. நன்றி தகப்பனே, உடைய கிருபை ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்து கனிகளை நீங்க தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அதை ருசித்து பார்க்க வேண்டும். நாம மகிமை அடைவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.